வணக்கம் மக்களே, நான் உங்கள் நசீர். நாம இப்ப எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சமீபத்துல ஒரு வீடியோ Facebookல நான் பார்த்தேன். அதாவது தான் ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறதா நினைச்சு, இந்த வெறுப்பு பாலிடிக்ஸ், அதாவது ஹேட் பாலிடிக்ஸ் பேசுற அந்த மரமண்டைக்கு தான் இந்த வீடியோ ரிப்ளை. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஈரான் குறித்தும், அது ஈரான்ல அந்த தலைவர் கொல்லப்பட்டது குறித்தும் இங்க போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டத்தை கேள்விக்கு உள்ளாக்கியிருந்தாரு. அதுக்குண்டான பதில் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவரும் இல்ல, நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அங்க இருக்கிற நாட்டில் கொல்லப்பட்ட லீடருக்கு இங்கேயே நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்றீங்க, இங்கேயே அழுகுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ இது நாட் ஜஸ்ட் அவர் கொல்லப்பட்டதுக்கான ஒரு ப்ரொட்டஸ்டோ இல்லை அதுக்குண்டான போராட்டங்களோ மட்டும் கிடையாது. இது ஆக்சுவலாக இது ஒரு இன்சால்டாரிட்டி. அவங்க கூட நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு காசுக்காக, ஒரு குட் காசுக்காக பண்ற ஒரு போராட்டம் இது ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய மனநிலை கொண்ட நாடுகளுக்கு அகைன்ஸ்டா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு போராட்டம் தான் இது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நாளைக்கே இப்போ வெனிசுலாவிலேருந்து அவன் தூக்கிட்டு போயிட்டு அந்த ஆயில் சோர்ஸ் எடுத்துட்டான். இங்கேயும் ஆயில் சோர்ஸுக்கு தான் மெயினாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே நம்ம கிட்ட வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம் ஆக்சுவலா? ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 30 நாளைக்கு மட்டும் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிக்கலான்ட்டு ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அதாவது இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால இது ஆயில் தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 நாள் மட்டும் நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு யாருக்கிட்ட நாம ஒரு டீல் வச்சுக்கணும், யாருக்கிட்ட ட்ரேட் டீல் பண்ணணும், யாருக்கிட்ட ஆயில் வாங்கணும், அப்படி எல்லாத்தையும் டிசைட் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவே இருக்கு. இப்போ நாளைக்கே நாம அவனை எதிர்த்து இல்லை நான் ரஷ்யா கிட்ட தான் வாங்குவேன், தொடர்ந்து வாங்குவேன்னா, நாளைக்கே நம்ம பிரதமர் மோடியை தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு கூட இல்லை நம்ம மேலே ஒரு என்ன சொல்ல, ஒரு ப்ரிவென்ஷன் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு அட்டாக் பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் ஆக்சுவலாக. ஸோ எப்போவுமே ஸ்டாண்ட் வித் ஒப்ரஸ்ட், நாட் த ஒப்ரஸர் அப்படிங்கிறது தான் நம்ம பெரியார் சொன்ன மாதிரி, இது மாதிரி அதே மாதிரி ஒரு கொள்கையில தான் நம்ம இதை பார்க்கணும் ஆக்சுவலாக. உலகத்துக்கே நான் தான் பாஸ் அப்படின்னு நினைக்கிற அமெரிக்கா, அதுக்கு பின்னாடி இருக்கிற இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்காக நாம அங்கே போய் நின்னோம் அப்படின்னா நாமளும் ஒரு ஒரு ஒப்ரஸர் கூட நிற்கிறோங்கிறது அர்த்தம். நாட் த ஒப்ரஸ்ட் அப்படிங்கிறது அது அர்த்தமாயிரும் இல்லையா? அங்க இறந்து போன ஒரு லீடருக்காக இங்கே ஏன் போராட்டம் பண்றோம்னு பொதுவாக கேட்ட எல்லாருக்குமான இந்த ஒரு பதில் தான். புரிஞ்சா புரிஞ்சுங்க, புரிஞ்சுக்கலன்னா மறுபடியும் மரமண்டத்தனமா பேசுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நாங்களும் தொடர்ந்து அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்க போறோம். அடுத்து அந்த மரமண்டை மட்டும் இல்லை, குறிப்பா அந்த சங்கி மரமண்டை என்ன சொல்லுது அப்படின்னா, யூரி, அதுக்கப்புறம் புல்வாமா, பகல்கம் அட்டாக் அப்பெல்லாம் இங்க இருக்கிற முஸ்லிம்கள் போராடலையாம். இப்போ அதாவது இதுக்கு மட்டும் வரீங்களே, அந்த ஒரு ஈரான் லீடர் இறந்ததுக்கு மட்டும் வரீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க போராடலையே அப்படின்னு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் பரப்பிட்டு இருக்காங்க அந்த சங்கி. அதாவது என்ன அப்படின்னா, முதலா இதை பாகிஸ்தானை கண்டிச்சுமே, பாகிஸ்தான் கொடியை எரிச்சுமே களத்துல முஸ்லிம் அமைப்புகளும் முஸ்லிம் மக்களுமே போராடினாங்க. இதெல்லாம் நீ பாக்குறியா இல்லைன்னு தெரியல, பாத்தியா இல்லையான்ட்டு இதெல்லாம் நீ ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் இதெல்லாம் பார்த்துருக்கணும். நீ ஜியோ பாலிடிக்ஸ் அகைன் நம்ம சொல்றதுன்னா, இது ஜியோ பாலிடிக்ஸ் இல்லை, நீ பேசுறது ஃபுல்லாமே ஒரு ஹேட் பாலிடிக்ஸ் ஐயா. அதை முதல்ல புரிஞ்சுக்க ஐயா. எங்கெங்கெல்லாம் அது ஒரு நாள் ஃபுல்லாக கடையடைப்பு போராட்டங்கள் காஷ்மீரில் நடந்தது, மும்பையில் நடந்தது, சென்னையில் நடந்தது, எல்லா ஊர்கள்லையும் குறிப்பாக முஸ்லீம் அமைப்புகளே போராட்டங்கள் கையில் எடுத்து பண்ணுச்சு ஆக்சுவலாக. இதெல்லாம் அவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் என்ன டெலீட் பண்ணிட்டீங்களா? அந்த சிலபஸ்லேருந்து டெலீட் தூக்கியாச்சா அவங்க சிலபஸ்லேருந்து? இங்கே இருக்கிற இந்திய முஸ்லீம்களோட தேசபக்தியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் யார்? முதல்ல இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக? நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியனோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்தியன் முஸ்லிம்ஸ், இங்க இருக்கிற இந்தியன் முஸ்லிம்ஸ் ஆக்சுவலா. ஸோ திரும்ப இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் அவங்களோட தேசபக்தியை கேள்வி கேட்கறதும், ஒரு தடையும் இவங்க இதயத்தை திறந்து காமிச்சு கிழிச்சு காமிச்சு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதும் இது என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. இது ஆப்வியஸா இது ஒரு சங்கி மனநிலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப நைஸா போற போக்குல இந்த தாக்குதல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதத்துல உள்ளவங்க பண்றாங்க அப்படின்னு அந்த சங்கி மரம்கிட்ட சொல்லுது. இது எப்படி இருக்குன்னா, அதாவது நேக்கா அந்த நெரட்டிவ் செட் பண்ண பாக்குறாராமா. அந்த தாக்குதல் நடத்ததெல்லாம் தீவிரவாதிகள். திரும்ப நாங்க சொல்றது என்னன்னா, இங்க இருக்கிற முஸ்லிம்கள் யாருமே தீவிரவாதத்துக்கு ஆதரவு கிடையாது. அது நீங்க எப்படி முடிச்சு போட பாக்குறீங்கன்னா, இங்க இருக்கிற முஸ்லிம்களும் அந்த தீவிரவாதங்களும் ஒண்ணுதான், இங்க இருக்கிற கம்யூனிட்டி தான் இங்க இருக்கிற முஸ்லீம் கம்யூனிட்டி தான் அது என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிற
ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறீங்க. இது வந்து கம்ப்ளீட்டா ஐயா அவங்களோட இந்த சங்கி மரமண்டை அவங்களோட வன்மத்தை தான் காட்டுதே தவிர வந்து நீங்க ஜியோ பாலிடிக்ஸ்லாம் நீங்க பேசல. ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது வந்து படிங்க, படிச்சு வந்து அதுக்கப்புறம் பேசுங்க. சும்மா வியூஸ்க்காண்டி வெறுப்ப அள்ளி தெளிச்சு விட்டு போகக்கூடாது ஆக்சுவலா. கொஞ்சமாவது வந்து மண்டைய யூஸ் பண்ணுங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல நீங்க மரமண்டன்ட்டு. அதுவும் இல்லாம சங்கி மரமண்டை வேற வேற. நீங்க வந்து மண்டைய யூஸ் பண்றது, அது வந்து நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஊருக்கே தெரியும். அது மக்களே இதுதான் உங்களுக்காக தான் இந்த வீடியோவே மெயினாவே. அவர் ரிப்ளை வீடியோவா இருந்தாலுமே இது உங்களுக்கான வீடியோ. அவரோட வெறுப்பு பிரச்சாரத்துக்குள்ளலாம் நீங்க சிக்கிடாதீங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு மத வேறுபாடுகளை வச்சு நம்மள வந்து பிரிக்கிறது வந்து இவங்களோட மெயின் ஒரு அஜெண்டாவா இருக்கும். ஸோ அதுக்குள்ள சிக்கிடாதீங்க. நன்றி, வணக்கம். நாம இதே மாதிரி வேற ஒரு வீடியோட நாங்க உங்களை சந்திக்கிறேன்.